வெல்கம் டு கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனல். இனி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, பிப்ரவரி 14 அதாவது பிப்ரவரி 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற திரைப்படங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம். ஒட்டோட்டு முத்தையான ஒரு அரசியல்வாதி, பெரிய கோடீஸ்வரர் நடிகர் கவுண்டமணி அவர்கள் நடித்து, அதாவது நீண்ட இடைவெளிக்கு பிறகு நடிகர் கவுண்டமணி கதாநாயகனாக நடித்த திரைப்படம் ஒத்த ஒட்டு முத்தையா. இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது. நடிகர் கவுண்டமணி, யோகி பாபு, சிங்கமுத்து, சந்தான பாரதி, மொட்ட ராஜேந்திரன், வையாபுரி, கணேஷ் மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ரைட்டர் அண்ட் டைரக்டர் சாய் ராஜகோபால். இந்த படத்தோட தயாரிப்பு ரவி ராஜா. இந்த படத்தோட இசை சித்தார்த் பின். இந்த படம் 14ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகுது. அதாவது கவுண்டமணி அவர்கள் ஹீரோ நடிச்சு திரைக்கு இந்த படம் வருது. இந்த படம் ஒரு ஃபுல்லாகவே நகைச்சுவை கலந்து இந்த படமும் இருக்கும். அதாவது அதுக்கப்புறம் இந்த படம் ஒரு நல்ல கருத்துள்ள மெசேஜ் இந்த படத்தில் இருக்குன்னு நடிகர் கவுண்டமணி அவர்கள் ஆடியோ லான்ச்லையும் டைலர் ரிலேட்டிவ்ல சொல்லியிருக்காரு. பார்ப்போம் எந்த அளவுக்கு இந்த படம் கருத்துள்ள படம்ட்டு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இந்த படத்துக்கு ரிலீஸ் ஆகிற திரைப்படம் 2K லவ் ஸ்டோரி. ரைட்டர் அண்ட் டைரக்டர் சுசீந்திரன். இந்த படத்தில் நடித்த நடிகர் நடிகைகள் பாலா சரவணன், ஜெகதீர், சிங்கம் புலி, ஜிபி முத்து, மீனாட்சி கோவிந்தராஜன் மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட தயாரிப்பு விக்னேஷ் சுப்பிரமணியன். படத்தோட இசை டி விமான். இந்த படமும் ஒரு 2K கிட்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி ஒரு லவ் சப்ஜெக்ட் தான் எடுத்திருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இதுன்னு பார்ப்போம். அதாவது பிப்ரவரி 14 ரிலீஸ் ஆகிற திரைப்படம் காதல் என்பது பொது உடைமை. இந்த திரைப்படமும் டைரக்டர் ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்காரு. ரொம்ப ஒரு கருத்துள்ள படமாக தான் இந்த படம் இருக்கும்னு. பத்திரிகையாளர்கள் மத்தியிலையும் இந்த படம் ஒரு நல்ல கருத்துள்ள படம் தான் சொல்லிக்கிட்டு எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த படமும் பிப்ரவரி 14 தான் ரிலீஸ் ஆகுது. இந்த திரைப்படமும் எப்படி படம் நல்லா இருக்கா, பத்திரிகைக்காரங்க எப்படி சொன்னபடியே இந்த படம் இருக்கா இல்லையான்ட்டு நம்ம படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம பார்க்க முடியும். பார்ப்போம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம். இந்த படத்தோட டைரக்டர் சொன்னவங்களுக்கு ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன். இந்த படத்தில் நடிகர் வினீத், அனுஷ்கா, ரோஹிணி, லிஜோ மோர் ஜோஸ் மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த படம் எப்படி இருக்குன்னு நம்ம பொறுத்து பார்ப்போம். அதாவது இந்த படத்து கூடவே ரிலீஸ் ஆகிற திரைப்படம் ஃபயர். இந்த திரைப்படம் சில மக்களுக்கு ரசிகர்களுக்கு சினிமா ரசிகர்களுக்கு இந்த படத்தை போட்டு காட்டியிருக்காங்க. பார்த்த அனைத்து ரசிகர்களும் இந்த படம் மக்கள் மத்தியில் ஒரு நிறைய வரவேற்பு கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட திரைப்படம் தான் ஃபயர். அதாவது பப்ளிசிட்டி நிறைய பண்ணியிருப்பாங்க பாருங்க. மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைச்ச திரைப்படம் ஃபயர். இந்த படமும் பிப்ரவரி 14 தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படத்தில் பாலாஜி முருகதாஸ் மற்றும் பலர் இந்த படத்தில் எத்தனையோ வரையில் நடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இந்த படம் ஒரு எதிர்பார்ப்புக்குரிய திரைப்படம். ஏன்னா கண்டிப்பாக ஃபயர்னு வச்சுருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்க்குற திரைப்படம் தான் இது. ஓகேங்களா? ஃபயர்னு சொன்ன உடனே யாரும் தப்பாக வச்சுக்காதீங்க. ஓகேங்களா? நல்ல திரைப்படம் இது. இந்த படத்தை நம்ம தியேட்டரில் போய் பார்ப்போம். ஓகேங்களா? இந்த திரைப்படத்தில் ஸ்டோரி அண்ட் டைரக்டர், அதாவது கதை இயக்கம் JSK. இந்த படத்தோட இசை DK. பார்ப்போம். இன்னும் பிப்ரவரி 14 அதாவது பிப்ரவரி 14ஆம் தேதி இன்னும் எத்தனையோ திரைப்படங்கள் வருது. இந்த படம் எல்லாமே ரிலீஸ் ஆகிற திரைப்படங்கள் எல்லாமே ஓடுமான்னு நம்மளுக்கு தெரியாது. எல்லாருமே தயாரிப்பாளர்களும் ஓடுன்னு நினச்சி தான் நம்பி எடுக்கிறாங்க. மக்களுக்கு எந்த படம் பிடிக்குதோ அதை தான் விரும்பி ஜனங்க பார்ப்பாங்க. இந்த படங்கள்லாம் எந்த அளவுக்கு விரும்பி பார்க்குறாங்கன்ட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வரும் வெள்ளிக்கிழமை திரைக்கு வர படங்களை பற்றி நான் உங்களுக்கு கொடுத்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.